வாழ்வா சாவா என போயிட்டு இருந்த லக்னோ அணியினுடைய பயணம் முடிஞ்சு போச்சு. முடிச்சு வச்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். மீண்டும் சொதப்பிய ரிஷப் பண்ட், மானத்தை காப்பாற்றிய ஓபனர்ஸ். ஒரே ஓவர்ல 4 சிக்ஸ், 18 பால்ல 50 அடிச்ச அபிஷேக் சர்மா. வெளியே போடா, திக்வேஷ் ரதிக்கு ஓவர் திமிர், வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அபிஷேக் சர்மா. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்எச்க்கும் வாஜ்பாய் மைதானத்துல லக்னோல போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில டாஸை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி தான். டாஸை வின் பண்ணி சூஸ் பண்ணிருக்காங்க ஃபீல்டிங்க. ஏன் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த பிச் கண்டிப்பா ஃபீல்டிங்க்கு ஏதுவாக இருக்கும். தொடக்கத்துல பேட்டிங் எவ்வளவு ரன் கொடுத்தாலும் நாங்க அதை சேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் இல்லாம எங்களுடைய அணி தொடக்கத்துல இருந்தே ஏமாற்றி தான் வருகிறது பேட்டிங்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை நாங்க முழுமையா நம்புறோம். அதுவும் இல்லாம எஸ்ஆர்எச் அணி ரசிகர்களுக்கு அடுத்த சீசன்ல நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இந்த போட்டிகள்ல இருக்கக்கூடிய போட்டிகள்ல வெற்றி பெற்று கடைசி இடத்தை மட்டும் நாங்க அடைய மாட்டோம்னு சொல்லிட்டு கமின்ஸ் அதுல ஒரு பக்கம் குறிக்கோளோடு இருக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க பிளே ஆஃப்காக ஆடுறோம், இதுதான் கடைசி மேட்ச்னு நினைச்சு நாங்க இந்த வெற்றியை பெறுவோம். அதுவும் இல்லாம ரூரின்ற ஒரு நபரை நாங்க அறிமுகப்படுத்துறோம். இது வரைக்கும் நடந்த மேட்ச்கள் எல்லாத்துலயுமே போலிங்ல மட்டும்தான் வீக்கா இருந்திருக்காங்க இந்த எல்எஸ்ஜி அணி. அப்படி இருக்கும் பொழுது எஸ்ஆர்எச் அணியில இன்னும் 2 பேரை அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்னு அஷ்துபே, இன்னொரு பக்கம் தைடே, அதாவது அதர்பாத் தைடே. ஏன் இவங்க 2 பேரும் இறக்குறாங்க? டிராவிஸ் ஹெட் அந்த பக்கம் கிடையாது, இன்னொன்னு உனத்கட்டும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க 2 பேரும் இறக்குறாங்க. ஆனா டிராவிஸ் ஹெட் மேல முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த எஸ்ஆர்எச் அணிக்கு தொடக்கத்துல இருந்தே இருந்தது. ஆனா அந்த இடத்துல அவர் ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுத்து வருகிறார். அவர் மட்டும் கிடையாது, தொடக்கத்துல இருந்து நிதிஷ்குமார் ரெட்டி வரைக்கும் எல்லாருமே ஏமாற்றம் தான் அடைகிறார்கள். ஏன்னு கேட்டா, இவங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சு 300 அடிப்பாங்க. இந்த ஐபிஎல் அதிகமாக ரன்கள் அடிக்கக்கூடிய அணியே அவங்க மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்க மேல பெரிய மதிப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இவங்க 300 அடிச்சு பெரிய சாதனையெல்லாம் பிரேக் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை காவ்யா மாறன் உட்பட ரசிகர்கள் எல்லாருமே, அதாவது அந்த டீம் மட்டும் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ், ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ், இருக்கக்கூடிய அத்தனை அணிகளுடைய சப்போர்ட்டர்ஸும் எஸ்ஆர்எச் பார்த்து ஒரு கடப்பாறை அணின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஆணித்தரமாக ஒவ்வொரு பேட்டர்ஸும் சுழட்டக்கூடியவர்களே. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்து பயம் தானே வரும். ஆனா இந்த இடத்துல இந்த மேட்ச்ல வெற்றி பெற்று ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அடுத்த சீசன்ல கண்டிப்பா இந்த அணி சிறப்பா செயல்படுன்ற விதம் மாதிரி. ஆனா எல்எஸ்ஜி அணி ஒரு பக்கம் வந்து அது ஒரு அணியான்ற மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் ரிஷப் பண்ட் வழி நடத்துகிறார்ன்ற ஒரு குறை இருக்கிறது. அதற்கு காரணம் சஞ்சீவ் கோயங்கான்ற ஒரு ஓனர். 10 டீம் இருக்குப்பா, 10 டீம்லயுமே ஓனரா இருக்காங்க. 10 டீம்லயுமே ஓனரா இருக்கக்கூடியவர்கள் யாருமே 10 கேமரா முன்னாடி கேப்டனை திட்டுறதே கிடையாது. ஆனா கேப்டனை திட்டி பெரிய ஆள் ஆகக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கியவர் தான் இந்த சஞ்சீவ் கோயங்கா. அந்த வகையில ரிஷப் பண்ட் இந்த மேட்ச் அவுட் ஆன உடனே அவர் எழுந்து போனது மிகப்பெரிய ஒரு வதந்திக்கு உட்பட்டது, விமர்சனத்துக்கு உட்பட்டது. இதெல்லாம் வந்து இடையில நடந்தது. ஆனா தொடக்கத்துல மார்ஷ் அவர்களும் மார்க்ரம் அவர்களும் அந்த மாதிரி ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தினாங்க. எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராக அனைத்து பவுலர்களையுமே ஒரு பக்கம் சுழன்று அடித்தார்கள். மார்ஷ் சொல்லவே வேணாம், வர்ற பால்ல பொளந்து கட்டுறாரு. 2 பேருமே 28 பாலுக்கு 50 அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மார்க்ரம் 37 பாலுக்கு 61 அடிச்சாரு. இவர் 39 பாலுக்கு 65 அடிச்சாரு மார்ஷ். இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல 4 4 6 6 அடிச்சு ஒரு பக்கம் முன்னிலை வகித்திருந்தார் இந்த மார்ஷ் அவர்கள். 10.3 ஓவருக்கு 115 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் அப்பொழுதுதான் விழுந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க இன்னும் 10 ஓவர் அப்படியே மிச்சம் இருக்கும்போது அதற்கு கண்டிப்பா 130 இல்ல 120 அடிச்சிருக்கலாம். ஆனா இவங்க கடைசி 4 ஓவர்ல எதுவுமே பண்ணாத ஒரு காரணத்தினால, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் தான் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். இதற்கு காரணம் ரிஷப் பண்ட் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒன் டவுன் வந்தது அந்த இடத்துல ரிஷப் பண்ட் தான். ஆகையினால இவர் அந்த இடத்துல வந்தது, நிக்கோலஸ் பூரான் வர வேண்டிய இடத்துல இவர் வந்ததுனால இவரால பால ஃபேஸ் பண்ண முடியல. இந்த இடத்துல ஈஷான் மலிங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் 4 ஓவருக்கு 28 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருப்பார். மார்ஷ் அவர்களை எடுத்ததும் அவர் தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த போலர்ஸ், இங்க சன்ரைசர்ஸ் போலர்ஸ்க்கு எல்லாருமே வந்து தொடக்கத்துல தான் ரன் அதிகமா கொடுத்தாங்க. அந்த 11ல இருந்து கிட்டத்தட்ட 20வது ஓவர் வரைக்கும் கட்டுப்பாடோட வீசி இருக்காங்க. 44 ரன் கொடுத்திருப்பாரு அஷ்துபே. அதே மாதிரி 49 ரன் 4 ஓவர் போட்டு கொடுத்திருக்கிறதா ஹர்ஷல் பட்டேல். இன்னொரு பக்கம் கமின்ஸ் 34 ரன். இவங்கள்ல இந்த அஷ்துபேவும் அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. 2 ஓவருக்கு 28 ரன் கொடுத்திருப்பாரு. போலிங்ல வந்து தொடக்கத்துல மட்டும்தான் ரன் கொடுத்தாங்க. 69 ரன் இந்த எல்எஸ்ஜி அணி பவர் பிளேல 0 விக்கெட்டுக்கு. ஆனா 115 ரன் 10.3 ஓவருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய 11 ஓவர்கள் 10 ஓவர்களுக்கு வெறும் 90 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. இதன் மூலமாக 205க்கு 7 விக்கெட். நிக்கோலஸ் பூரான் அவர்கள் வெறும் 26 பாலுக்கு 45 அடிச்சிருப்பார். ஃபார்மட்டியே மாத்தி ஒரு பக்கம் தேர்ட்ல வரவர் ஃபோர்த்ல வந்தாரு. இந்த பக்கம் சமது, ஷதுல் தாக்கூர் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. பெருசா யாருமே ஜொலிக்கல, ஆயுஷ் பதோனி உட்பட. ஏன்னா அவர் எல்லா மேட்சுமே ஜொலிச்சாரு, ஆனா இந்த மேட்ச்ல கைவிட்டாரு. இருக்கக்கூடிய 3 மேட்ச் ஜெயிச்சா கூட இவங்களால உள்ள போக முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஈக்குவலா தான் பாயிண்ட்ல இருக்காங்க. 3 மேட்ச் ஜெயிச்சாலும் ரன் ரேட் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் எங்கேயோ இருக்குது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மேட்ச்கள்ல எல்எஸ்ஜி அணி கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஆனா இந்த முறை தோத்துட்டு ஒரு பக்கம் நடைய கட்டிட்டாங்க எஸ்ஆர்எச் கூடவே. வாடா நாங்களும் வெளியே போறோம், நீ என் கூடவே வான்ற மாதிரி தான் எல்லாமே நடந்து முடிந்தது. இதற்கு அடுத்து இந்த இடத்துல 205 கொடுத்தாங்களா, 206 அடிக்கணும். யாரு? எஸ்ஆர்எச் அணி. தொடக்கத்திலே நாம சொன்ன மாதிரி அதர்வா தைடே சரி ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு அபிஷேக் சர்மா கிட்ட. இப்பதானே இறங்குறாரு, இருந்தாலும் பயம் இல்லாம பயம் அறியாம ஒரு பக்கம் 3 4 ஒரு 6 அடிச்சாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அபிஷேக் சர்மா தான் இந்த இடத்துல பொளந்து கட்டி இருக்கிறாரு. 20 பாலுக்கு 59 அடிச்சிருக்காரு, 4 பவுண்டரி 6 6. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 18 பாலுக்கு 50 அடிச்சு அதை ஒரு சாதனையா பண்ணியிருக்கிறாரு. அதாவது 20 பாலுக்கு அதிக முறை 4 முறை 50 அடிச்சது அபிஷேக் சர்மா தான் இந்தியர்கள்ல. இங்க பூரான் அடிச்சிருக்காரு, டிராவிஸ் ஹெட் அடிச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வரிசையில இந்தியராக அபிஷேக் சர்மாவும் சேர்ந்திருக்காரு. 4 முறை 20 பாலுக்கு 50 அடிச்சு சாதனை பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த அபிஷேக் சர்மாவை விக்கெட் எடுத்த உடனே திக்வேஷ் ரதி இவர் தான் வந்து அந்த எல்எஸ்ஜி அணியிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு பவுலர்னா இவர் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. ஷதுல் தாக்கூர்லாம் எதுக்கு போடுறாருன்னே தெரியல, பிஷ்னாயெல்லாம் எதுக்கு போடுறாருன்னு தெரியல. மார்க்ரம்லாம் உள்ள வந்து போடுற அளவுக்கு அவர்கள் கிட்ட வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் இல்ல. ஒரு பக்கம் மயங்க் ஏதாவது உட்கார வச்சிருக்காங்க, காயம் சொல்லிட்டு ஏங்க அவங்களுக்கு பெஸ்டான ஒரு ஃபாரின் போலர் கூட கிடையாது. ரூரி இறக்கி இருக்கிறாங்க, அவருக்கும் 1 ஓவர் கொடுத்து இறக்கட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாரை நம்பிதான் ரிஷப் பண்ட்டும் செயல்படுவார். ஆனா குறை மீது மொத்தமே அவர் மேலம் தான் வருது. பேட்டிங்ல வந்து செகண்ட் டவுன்ல வந்தாரு, 4th டவுன்ல வந்தாரு, 7th டவுன்ல வந்தாரு, 9th டவுன்ல வந்தாரு. எந்த டவுன் வந்தாலும் வேலைக்கு ஆகல. மொத்தமே இந்த சீசன் முழுக்க 135 எடுத்து சராசரியா 12 தான். மேட்ச் முடியறதுக்குள்ள 1 கோடிக்கு 1 ரன்ன்ற வீதத்துல 27 கோடிக்கு 27 ரன் தான் அடிப்பார் போல ரிஷப் பண்ட். அந்த மாதிரி சூழல் தான். அதுவும் இல்லாம முழுக்க அந்த கேப்டன்ஷிப் எடுத்ததுல சந்தோஷமாவே இல்ல, அழுத்தத்தின் மேலேயே இருக்கிறாரு. அந்த 27 கோடி அந்த சஞ்சீவ் கோயங்கா கிட்ட வாங்கிட்டு டெல்லியில இருக்கும் போதே சுதந்திரமா சந்தோஷமா செயல்பட விட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அவுட் ஆயிட்டு வரும்போதே சஞ்சீவ் கோயங்கா முகத்தை பார்க்கணுமா வேணாமான்ற மாதிரி தான் இந்த ரிஷப் பண்ட் அங்கிருந்து கிளம்பி வருகிறார். இவரும் அதுக்கு ஏத்த மாதிரி 10 கேமரா முன்னாடியே கேள்வி கேட்கிறாரு. கேஎல் ராகுல் இங்க போனதற்கு அர்த்தம் உண்டு, அங்கிருந்து ரிஷப் பண்ட் இங்க வந்து மாட்டினதுக்கும் அர்த்தம் உண்டு. டெல்லி பிரீமியர் லீக்ல 10 மேட்ச்ல 14 விக்கெட் எடுத்து இந்த எல்எஸ்ஜி அணியில அறிமுகமாகி 30 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு திக்வேஷ் ரதி இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் போய் 30 லட்சம் போய் 40 லட்சம் வாங்கின சேலரியோட 10 லட்சம் அதிகமா கட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அவருடைய திமிர் பிடிச்ச வேலையினால. நல்ல திறமையானவர் தான், ஆனா திமிர் அதிகமாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அபிஷேக் சர்மாவை 59 அடிச்சிருந்தாரு, விக்கெட் எடுத்துட்டு கேட்ச் தான் ஆனாரு. அவர் விக்கெட் எடுத்துட்டு அவர் வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதுறாரு, செலிப்ரேஷன் பண்றாரு. இது தப்பு கிடையாது. நோட்ஸ் எடுத்து செலிப்ரேஷன் பண்றீங்களா, அது உங்களோட விருப்பம். ஆனா அதுக்கே இங்க பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா நீ வெளியே போன்னு சொன்னதுதான் இங்க அபிஷேக் சர்மாவை கோவப்படுத்தி வாக்குவாதத்துல 2 பேருமே ஈடுபட்டாங்க. அம்பையர்ஸ் எல்லாரும் தடுக்கப்பட்டு, ரிஷப் பண்டால தடுக்கப்பட்டு சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா இந்த இடத்துல திறமை இருந்தாலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். சுனில் நரேன்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விக்கெட் எடுத்தாலும் சைலண்டா அவர் வாட்டிங் செலிப்ரேட் பண்ண மாட்டாரு. ஆகையினாலதான் மீண்டும் அவர் ஜொலிக்கிறார். அவரை பத்தி பெருமையா பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா விக்கெட்டை எடுத்துட்டே இருப்பாரு, திறமையா இருப்பாரு, செலிப்ரேட் பண்ணி பேசுற அளவுக்கு மாற மாட்டாரு. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. செலிப்ரேஷன் அதான்ற மாதிரி மாத்திட்டு போயிட்டாரு. எல்லா வீரர்களுமே இங்க செலிப்ரேஷன் பேர்ல ஓங்கி கத்துவாங்க. ஆனா சுனில் நரேன் மாற்றமாக பேசவே மாட்டாரு. போல்ட் எடுத்துட்டு ஒரு கையை மட்டும் ஸ்மூத்தா பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. அதை பார்த்து ஃபாலோ பண்ணவர் தான் போலக்குது வருண் சக்கரவர்த்தி. அதே மாதிரி செயல்படுவார். செலிப்ரேஷனே பண்ணக்கூடாது எந்த ஒரு விக்கெட் எடுத்தாலும்ன்ற மாதிரி தான் அவரும் செயல்பட்டாரு. அந்த வகையில திக்வேஷ் ரதி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா திறமை இருக்குது. அடுத்த வாட்டி கோடிக்கணக்கில் ஏலம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொரு மேட்ச்ல வந்து இந்த மாதிரி பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருந்தா வாங்கல சம்பந்தம் அவங்களுக்கே கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களுக்கே உழைச்சிட்டு போக வேண்டியதான். அந்த வகையில இஷான் கிஷன் ஒரு 35 ரன், கிளாசன் ஒரு 37 ரன், இந்த வகையில 18.2 ஓவர்கள் எல்லாம் 206 ரன் அடிச்சு எஸ்ஆர்எச் அணி வெற்றி பெற்று வாங்கடா நீங்களும் எங்க கூடவே வீட்டுக்கு போகலாம் சொல்ற மாதிரி தான் அவங்களையும் கையை பிடிச்சி லக்னோவை வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ போட்டியில இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் அணி மட்டும் தான். இந்த இடத்துல ஓவர்னு பார்த்தா ரூர்கி அவரும் சரியா போடல.
இன்னொரு பக்கம் ஷர்துல் தாக்கூரும் சரியா போடல, இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சரியா போடல. திக்வேஷ் ரதி மட்டும்தான் 4 ஓவருக்கு 37 ரன் கொடுத்திருந்தாரு. பிஷ்னோய் 1 ஓவருக்கு 26 ரன் கொடுத்திருந்தாரு. இப்படி எல்லாம் கொடுத்தா அந்த மேட்ச் எப்படிதான் இதுக்கப்புறமா அடுத்த சீசன்ல நடக்கும்போது இவங்க மாற்றி அமைக்க வேண்டும். இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த சீசன்ல சீக்கிரமா வெளியே போறதுக்கான அத்தனை சான்ஸ் இருக்கு. சோ நடக்கக்கூடிய அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சிஎஸ்க்கும். அந்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.